ஆண்டவர் எவரையும் எந்த சூழ்நிலையிலும் தூக்குவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதாவது நம்ம வாழ்க்கையில் டெட் எண்டுன்னு சொல்லுவோம், கர்த்தர்கிட்ட டெட்டு கூட கிடையாது. நீங்கள் செத்தே போனாலும் மீண்டும் உயிரோடு கூட எழுப்புவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போது பிள்ளையை கொண்டு போய் போட்டாச்சு, பிள்ளை இனி பிழைக்காதுன்னு இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். அந்த அம்மா போய் ஒரு ஓரமாக நின்று அழுதுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறையா சமீபத்தில் கூட ஒருத்தருடைய சாட்சியை கேட்டேன். தன் மகனை கொண்டு போய் தற்கொலை பண்ணி கொள்வதற்கு அந்த தாயார் கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை, நடந்த காரியம், சூழ்நிலை, கடைசியில் தற்கொலை அட்டம்ப்டும் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மினிட்டில் யாரோ ஒருத்தர் வந்து காப்பாற்றிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ஆகிப்போச்சு. கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா பையனுடைய நிலைமை எப்படி இருக்குது தெரியுமா? அந்த 3 நாளிலே பையன்